எக்ஸைஸ் 1.1ல 10th சம் தான் பார்க்க போறோம். ஃபைண்ட் த அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏயோட மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு 3x3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி போடணும் அப்படின்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்க நம்மளுக்கு அட்ஜாயிண்ட் ஏ கொடுத்துருக்காங்களா ஒரு 3x3 மேட்ரிக்ஸ். அதுக்கு ஒரு டேர்முக்கும் இண்டிவிஜுவலா என்ன செய்யணும், கோஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சு அந்த மேட்ரிக்ஸ்க்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். டிரான்ஸ்போஸ் எடுத்துட்டா நம்மளுக்கு வேணுங்கிறத கிடைச்சிரும். அப்ப என்ன செய்யணும், இண்டிவிஜுவலா ஒரு டேர்முக்கும் இப்போ கோஃபேக்டர் கண்டுபிடிக்க போறோம். இப்போ 1ங்கிற நம்பருக்கு கோஃபேக்டர் கண்டுபிடிச்சா என்ன செய்யணும், இந்த காலமும் இந்த ரோவையும் விட்டுட்டா என்னது இந்த மைனர் இருக்கு இல்லையா, அதுக்கு மட்டும் என்ன செய்யணும், இந்த கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணி போட வேண்டியதுதான். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட்டுக்கு 2 × 1 2 மைனஸ் 0 × 0 0. அடுத்தது என்னன்னா மைனஸ் சைன். இந்த டைமண்ட் ஷேப்ல வர நம்பர்ஸுக்கு மட்டும் என்ன செய்யணும், மைனஸ் சைன் நம்ம போட்டுக்கணும். ஓகே, அப்ப என்ன ஆகும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும், 1 × 0 0 மைனஸ் மைனஸ் 1 × 0 again 0. தேர்ட் டேர்ம் என்னது 1, இங்க உள்ள காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப 0 × 0 0 மைனஸ் மைனஸ் 1 × 2 என்னது -2. ஏற்கனவே இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிடும், +2 ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வாங்க, இந்த 0ன்னு எங்க இருக்கு, டைமண்ட் ஷேப்ல உள்ளதுல இருக்கு. அப்ப இங்க போடும்போது என்ன செய்யணும், மைனஸ போட்டுக்கணும். அப்ப காலம் இந்த ரோ போயிடும். 1 × 0 0 மைனஸ் 0 × 1 0. நெக்ஸ்ட் இந்த 2 டேர்முக்கு வாங்க, இந்த டேர்முக்கு இப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப என்ன இருக்கும், 1 1s are 1. இங்க என்னது மைனஸ் மைனஸ் 1 × 1 என்னது -1. இங்க ஏற்கனவே மைனஸ் இருக்கிறதுனால +1. ஓகேவா, அடுத்தது பாருங்க தேர்ட் இது. இந்த டேர்ம் வந்ததுன்னா டைமண்ட் ஷேப்பா, அதனால என்ன செஞ்சிடணும், நம்ம மைனஸ் போட்டுக்கணும். அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப என்ன இருக்கும், 0 × 1 0 மைனஸ் மைனஸ் 1 × 0 again 0. அடுத்து தேர்ட் ரோக்கு வந்தாச்சு. இப்ப என்னது, இந்த -1க்கு கண்டுபிடிப்போமா. அப்ப என்ன செய்யணும், இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப என்ன இருக்கும், 0 × 0 0 மைனஸ் 1 × 2 என்னது 2. நெக்ஸ்ட் இந்த டேர்முக்கு வருவோமா, அது டைமண்ட் ஷேப்பா, அதனால -9. அப்ப இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப 0 × 1 is 0 மைனஸ் again 0 × 1 என்னது 0. ஓகே, அடுத்தது இந்த தேர்ட் கடைசி டேர்முக்கு வந்துருமா. இப்ப இந்த 1 என்னது, இந்த காலமும் இந்த ரோவும் போயிடும். அப்ப மீதி என்ன இருக்கும், 2 × 1 2 மைனஸ் 0 × 0 0. இதோட முடியல, நம்ம என்ன செய்யறதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். ஓகே, உள்ள இருக்க நம்பர்ஸ் எல்லாம் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். 2 - 1 0 2 - 0 is 2 0 - 0 0. இங்க 2 வரும். எல்லா நம்பர்ஸையும் என்ன செஞ்சுக்கணும், அதே மாதிரி சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஓகேவா, ஹோல் டிரான்ஸ்போஸ். டிரான்ஸ்போஸ்னா என்ன செய்யணும், நம்ம ரோ எல்லாத்தையும் காலமா மாத்தணும். என்னது, இந்த ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா மாத்திடுங்க. செகண்ட் ரோவை என்ன செய்வீங்க, செகண்ட் காலமா மாத்துவீங்க. தேர்ட் ரோவை என்ன செய்வீங்க, தேர்ட் காலமா மாத்துவீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு.